இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ஒன்றுமே இல்லைங்க, ராகி மாவில் நல்லா மொறுன்னு ஒரு ராகி பிஸ்கெட் தாங்க செய்ய போகணும். நான் வந்து 2 கரண்டி வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. அதே கரண்டியில் 2 கரண்டி வந்து கேழ்வரகு மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. இதோட நீங்கள் கப்பில் மெஷரிங் வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஆனால் கரண்டியில் 2 எடுத்துருக்கேங்க. 100 கிராம் சர்க்கரை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிடலாங்க. நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு மைல்டான ஒரு ஸ்வீட் இருக்குங்க. இதுக்கு வந்து வெள்ளை எள்ளு ஒரு 1½ ஸ்பூன், 1 கியூப் பட்டர் ஆட் பண்ணி நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு சப்பாத்தி கட்டையில் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம ஸ்கொயராக போட்டு எண்ணெய் காஞ்சவொடனே போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ராகி மாவு கோதுமை மாவோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நல்லா மைல்டான ஒரு ஸ்வீட் இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூடங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.